Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. நானும் உன்னை காப்பேன். சோதனையை தப்பிச் செல்ல கர்த்தராகிய இயேசு நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்நாட்களில் வருகிற சோதனை காலங்களிலிருந்து எங்களை தப்புவீங்க. இந்த சோதனை காலம் பிலதெல்பியா சபையில் ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். தெசலோனிக்கர் பவுல் இணையாக அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உபத்திரவமா, வியாகுலமா, கோபாக்கினை காலத்திலிருந்து தப்புவிக்கும்படி கர்த்தராகிய இயேசு இந்த மகா பெரிய உபத்திர காலத்திலிருந்து தப்புவிக்கும்படி நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீர், பசி, தாகம், துன்பம், மகா உபத்திரம் எல்லாவற்றிலும் யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்களின் செய்திகள், விபத்துகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. என்னென்னமோ வைரஸ் வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சோதனை காலங்களிலிருந்து நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காக்கிற வல்லவர தேவனாய் இருக்கிறார். பிள்ளைகளே, சாத்தானுக்கு அவர் இடம் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. சாத்தான் நம்மை வஞ்சிக்காதபடி நாம் ஜெயம் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதை எப்போதும் உணர்ந்து கொள்கிறவராய், நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாய் நாம் எப்போதும் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் வெற்றி சிறக்கிற தேவன் உங்களோடவே கூட இருப்பார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவிதத்தில் நம்மளுடைய விசுவாசம் மிக பெரிய வல்லமையை கொண்ட விசுவாசமாய் காணப்பட வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற விசுவாசம் காணப்பட வேண்டும். ஜெயம் கொள்கிற விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும். எதிர்ப்பு, முரட்டாட்டம் எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் ஆண்டவர் தாமே இதிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, ஹல்லேலூயா, தேவனுடைய சபைகளோட ஜெயம் கொள்பவன் மட்டுமே ஜீவ விருட்ச கனியை உண்டு என்று 2ஆம் மரணத்தால் சோதிக்கப்படாதிருப்பான் என்று வசனம் 11 சொன்னது போல, 2:11 சொன்னது போல, நாம் சோதிக்கப்படாதபடி ஜெயம் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்மை காப்பார் என்ற தேவ நம்பிக்கை நமக்கு வேண்டும். வாலிப பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோக தந்தையே, அப்பா, அருமையான இந்த கர்த்தாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ஜெயம் கொள்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய், பூமியை சுதந்திரித்து கொண்டவர்களாய், ஆண்டவரே கர்த்தாவே, உபத்திரவ காலத்தில் நாங்கள் தப்பிக்கப்பட்டவர்களாய் காணப்பட எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் தேசத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவாதி தேவன் மகிமைப்படுவீராக. அப்பா, குளிர் காலங்களில் கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கணுமே. வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, வியாதிஸ்தரை தொடுங்கப்பா. உபத்திரம், வியாகுலம், பசி, பஞ்சம், ஆண்டவரே, எப்படி விதமான போராட்டங்கள் இருந்தாலும் தேவ ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவ சமூகத்திற்காக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற தேவனை நோக்கி நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ரகசிய வரிகளை நாங்கள் குடும்பங்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. உலகத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. நீரே மகிமைப்படுங்க. நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் a blessed day.